இந்த வீட்ல பொறுப்புன்றதே சுத்தமா யாருக்கும் இல்லைங்க. இந்த பாருங்க, எடுத்த துணியை கூட யாரும் மச்சு வைக்கல. நான் தான் மச்சு வச்சு நிக்கிறேன். டிவி பார்த்தா ரிமோட் கூட எடுத்து வைக்கல. அப்படியே போட்டுட்டு போயிடுறாங்க. எல்லா வேலையும் நான் தான் பண்ண வேண்டியதாகிது. வாய்க்கானா வட்டம் வைக்க தண்ணியில மூடி கொட்டோன்னு எங்க தாத்தா சொல்லுவாரு. அந்த மாதிரி நான் இல்லைன்னா அந்த வீடே கிளீனா இருக்காது. மாறும். நான் தான் எல்லாத்தையும் கழிச்சு போடுவேன். ஏன்னா இன்னைக்கு எங்க அப்பா எனக்கு பொண்ணு பதிருன்னு சொல்லிடு. அதனாலதான் அப்படி நெறியிறேன் மச்சைகிற மாதிரி. யோ டேடி வந்துட்டியா? என்னாச்சு என்ன பொண்ணு மாட்டு? சரி மம்மி திட்டம். இதெல்லாம் நான் எடுத்து வச்சுட்டு வரேன். என்னது இது உச்சானா தெரியுது? யோ டேடி நீ தானே அதை உச்ச போன? உண்மையை சொல்லு. மம்மி இந்த மண்டையை வச்சுட்டுமா? சரி வேணா ஒரு பாவம் அவன் தான் பிஸ்கெட்ல வாங்கினு தருமா? இதுல உச்சானா தெரியுது. இதையும் துவச்சு போட்டுரு. வேற ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா? வேணாம் கேக்கே. நான் தான் தாங்க முடியல. யார் போனான்னு தெரியல. ஒருவேளை நான் தான் போயிருப்பேன்னு நினைக்கிறேன். டேடி டேடி சொல்ல கேட்க மறந்துட்டேன். அந்த பொண்ணு ஃபோட்டோ வாட்ஸ்அப் பண்ணிட்டாங்களாமே. ப்ளீஸ் காட்டுங்க ப்ளீஸ். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சாரி நான் இனிமேல் உங்களுக்கு திட்ட மாட்டேன். காட்டுங்க காட்டுங்க. இல்லை காலை கட்சி விட்டுருவான். காட்டுங்க. ஏடா மாலேஜ் மூணுல உள்ள உனக்கு கல்யாணம் கேட்குதா? ஏன் டேடி நான் பண்ணக்கூடாதா? நீங்க தானே என் பொண்ணு பார்க்குறேன்னு சொன்னீங்க. பக்கத்து விட்டு கண்ணை அருள் பையன் இவன்லாம் கல்யாணம் பண்ணிக்கினாயா? ஒரு வீடு கல்யாணம் மேட்டில் அப்புறம் பேசுவோம். நான் சாப்பிட்டு வரேன். வயிறு பச்சிக்குது. எப்பயாவது கறி சோறு போடுறீங்களா? எப்ப பாரு பால் தயிர் மோருன்னு எத்தையே ஊத்திக்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் நாய் தின்னுமா நாயி? ஆனா நான் தின்பேன். பசிக்குது. எல்லாருக்கும் பாய்.